அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடக்காதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 30 நாட்கள் இந்த மாதம் எப்படி அமைய போகிறது, இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதியாகவே ஒரு நல்லதாவது நடக்காதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் தேதியில் ஆட்சி பலம் பெறுகிறார். 8ஆம் தேதியில் செவ்வாய் நீட்ச நிவர்த்தி பெற்று ஜென்மத்திற்குள் நுழைகிறார். 15ஆம் தேதியில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அக்ரகதியிலும் வக்ர நிவர்த்தியும் பெறுகிறாருங்க. வித்யா கரகரான புதன் சுக்கிரன் இந்த மாதத்தில் பெரும்பாலும் 9லும் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலமும் பெற்று வலம் வரப் போகிறார். இப்படி நவ கிரகங்களில் 5 கிரகநிலைகளில் மாற்றம் அதீதமாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரப் போகிறார். சந்திரனின் அமைப்பை திட்டவட்டமாக ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறதே தவிர முற்றிலுமாக நன்மை நிறைந்ததோ அல்லது முற்றிலுமாக தீமை நிறைந்த ஒரு அமைப்பாக இல்லை என்பதை திட்டவட்டமாக சந்திரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலும் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்திற்குள் வருவது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை விலக்குவதோடு உறுதியாகவே ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் என அனைத்துமே தகர்த்தெறியப்படும். நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உடல்நல ஆரோக்கியம், திட்டமிட்ட பணிகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடித்தல் போன்ற அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அக்ரகதியில் திரும்பியும் வக்ர நிவர்த்தி பெற்றும் பிறகு விரயத்தில் நுழைந்தாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரும்பாலும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. இந்த வேளையில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எழுதக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. மேலும் சுக்கிரன் மிக அற்புதமாக 9ஆம் இடத்தில் பெரும்பாலும் வலம் வருகிறார். இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார். கர்மத்தில் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் நிறைந்த நன்மையை கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே தனலாபம் உயரும். புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக உங்களை தேடி வருங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று உங்களுடைய கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதோடு பெயர் புகழ் பெறக்கூடிய அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மாணவியரின் தனித்திறமையை கண்டறிவதோடு அவற்றில் சற்று கூடுதலாக பயிற்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனை விலகுவதோடு ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அடுத்தடுத்து நல்ல செய்திகளும் நீங்கள் விரும்பக்கூடிய மிக சிறப்பான மாறுதலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதோடு
முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிப்பதை காட்டிலும் 8ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவான அமைப்பிற்கு மாறுகிறார். ஜென்மராசிக்குள் செவ்வாய் மங்களகாரகரான செவ்வாய் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் நெருக்கடிகள் உறுதியாகவே விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மராசியில் பலம் பெறக்கூடிய மங்களகாரகனின் அருளால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வருகிறது. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முழுமையாக லாபஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. அவருடன் இணைந்து புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் வலம் வர போகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் முழுமையாக குரு பகவான் வலம் வருவது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே லாபம் உயரும், அவற்றில் வெற்றி கிட்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் மற்றும் புதன் மற்றும் லாபஸ்தானத்தை முழுமையாக அலங்கரிக்க போகும் குரு பகவான். எனவே குரு பகவானின் அமைப்பு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராகுவும் அஷ்டமத்தை விட்டு விலகி முற்றிலுமாக இணைந்திருக்கிறார். கேது ஜென்மத்தில் இருக்கிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் சனி நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி 7ல் ஆட்சி பலம் பெற்று வருகிறார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே உத்தியோக ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளை சனி மற்றும் ராகுவின் இணைவு காரணமாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. குரு பார்வைக்கு ஏற்றவாறு மிக சிறந்த பலன்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பின்னடைவுகள் இருந்தால் அவற்றை சரி செய்து முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி உறுதியாகவே வரும். எனவே தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் முன்னேற்றத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த மாதத்தை மிக சிறந்த மாதமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் வருகின்ற மாதத்தில் இருக்கக்கூடிய 4 செவ்வாய்க்கிழமையும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் நல்ல பல செய்திகளும் அடுத்தடுத்து சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும்.